வணக்கம் நேயர்களே, இது சேனல் ஜி. இன்றைய திருவிளையாடல் புராணம் தொடர் சிந்தனையில் இன்று 7 கடல் அழைத்த படலம். இறைவனான சுந்தர பாண்டியனார் மீனாட்சியின் அன்னையான காஞ்சனமாலைக்காக 7 கடல்களை வரவழைத்த கதையை சொல்கிறது இந்த படலம். இதில் வீடு பேற்றினை அடைய வேண்டிய செயல்கள் விளக்கப்பட்டுள்ளன. வீடு பேற்றினை அடைய விரும்பிய காஞ்சனமாலைக்காக சுந்தரபாண்டியனார் மதுரையில் 7 கடல்களையும் கிணற்றில் எழுந்தருளிய திருவிளையாடலை பற்றி படலம் விளக்குகிறது. 7 கடல் அழைத்த படலம் திருவிளையாடல் புராணத்தில் மதுரை காண்டத்தில் 9வது படலமாக அமைந்திருக்கிறது. இனி இந்த கதையை பார்ப்போம். சுந்தரபாண்டியனார் மதுரையின் அரசு பொறுப்பை ஏற்று ஆட்சி செய்து கொண்டிருக்கும் காலத்தில் கௌதம முனிவர் மதுரைக்கு வந்து சுந்தரபாண்டியனாரை சந்தித்தார். பின் அவர் மீனாட்சியின் தாயான காஞ்சனமாலை தங்கியிருந்த அரண்மனைக்கு வருகை தந்தார். காஞ்சனமாலையும் கௌதம முனிவரை வரவேற்று உபசரித்து அவரை தகுந்த ஆசனத்தில் அமர்த்தினாள். காஞ்சனமாலை கௌதம முனிவரிடம், தவத்தில் சிறந்தவரே, என் மகளான தாடதாகிக்கு சிறந்த முறையில் திருமணம் முடிந்து ஆட்சி பொறுப்பும் ஒப்படைக்கப்பட்டு விட்டது. அதனால் பிறவா நிலையாகிய வீடு பேற்றினை அடையக்கூடிய வழியினை எனக்கு கூறுங்கள் என்று கேட்டாள். அதற்கு கௌதம முனிவரும், காஞ்சனமாலையே, நீ செய்த தபத்தின் காரணமாக உலகத்தின் அம்மையான மீனாட்சியையும் இறைவனான சிவபெருமானையும் பெற்றுள்ளாய். உனக்கு வழிகாட்டும் தொகுதி எனக்கு இல்லை. இருப்பினும் வீடு பேற்றினை அடையக்கூடிய வழியை நீ கேட்டதால் உனக்கு நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். மானதம், வாசிகம், காயகம் என 3 வழிகளில் வீடு பேற்றினை அடையலாம். தர்மமும் தானமும் செய்தல், பிற உயிர்களுக்காக இறங்குதல், பொறுமை காத்தல், உண்மை கூறல், ஐம்பொறிகளை அடக்கி ஆளுதல், இறைவனை தியானம் செய்தல் ஆகியவைகளான மானதம் என்னும் முதல் வழி. நமசிவாய என்னும் திருவைந்தெழுத்தை கூறுதல், இறைவனின் துதிப்பாடல்களை பாடுதல், வேத நூல்களை படித்தல், யாகங்கள் செய்தல், திருக்கோவிலை வலம் வருதல் ஆகியவை வாசிகம் என்னும் 2வது வழி. சிவபெருமானின் ஆலயங்களுக்கு சென்று வணங்குதல், ஆலய திருப்பணி செய்தல், தல யாத்திரை செல்லல், தீர்த்தங்களில் நீராடுவது ஆகியவை காயகம் என்று சொல்லும் 3வது வகை. தீர்த்தங்களில் நீராடுவது என்பது கடலில் நீராடுவது மிகவும் நல்லது என்று கூறி சென்றார். கௌதம முனிவரின் வழிகாட்டுதலை ஏற்றுக்கொண்ட காஞ்சனமாலை கடலில் நீராட விருப்பம் கொண்டாள். அதனால் தன்னுடைய விருப்பத்தை தன் மகளான மீனாட்சியிடம் கூறினாள். மீனாட்சியும் சுந்தரபாண்டியனாரிடம் சென்று கௌதம முனிவரின் வழிகாட்டுதலின்படி பிறவா நிலையாகிய வீடு பேற்றினை அடைய என் தாயான காஞ்சனமாலை கடலில் சென்று நீராட விரும்புகிறாள். ஆனால் மதுரையிலோ கடல் இல்லை. இதற்கு தாங்கள்தான் வழிகாட்ட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தாள். மீனாட்சியின் கோரிக்கையை கேட்ட சுந்தரபாண்டியனார், மீனாட்சி, நீ கவலை கொள்ள வேண்டாம். உன் தாயாரின் விருப்பத்தை நிறைவேற்ற 7 கடல்களையும் மதுரையில் எழுந்தருளச் செய்கிறேன் என்று கூறி 7 கடல்களையும் மதுரையில் எழுந்தருளச் செய்தார். 7 கடல்களும் இறைவனின் ஆணைப்படி ஆர்ப்பரித்து மதுரையில் எழுந்தருளியன. 7 கடல்களும் மக்களின் கண்களுக்கு தெரியவில்லை. ஆனால் கடலின் பேரிரைச்சலனை மட்டும் மக்கள் கேட்டனர். கண்ணுக்கு தெரியாத கடலில் பேரிரைச்சல் கேட்ட மதுரை நகர மக்கள் நடுங்கி சுந்தரபாண்டியனாரிடம் சென்று அச்செய்தியை தெரிவித்தனர். சுந்தரபாண்டியனாரும் 7 கடல்களையும் மதுரையில் மீனாட்சி கோவிலின் கீழ்ப்புறத்தில் உள்ள ஒரு கிணற்றுக்குள் செல்ல ஆணையிட்டார். 7 கடல்களும் கிணற்றினுள் எழுந்தொழின. பின்னர் மக்களின் கடலின் பேரிரைச்சலை கேட்கவில்லை. மதுரையில் 7 கடல்களும் எழுந்தொழியதன் விளைவாக மீனாட்சி அம்மன் கோவில் கிழக்கு கோபுரத்துக்கு எதிரே உள்ள புது மண்டபத்தை கடந்தால் வரும் தெரு, அதற்கு பெயர் 7 கடல் தெரு என்று இன்றும் அழைக்கப்படுகிறது. கடலில் நீராடுவது உடலுக்கும் உள்ளத்துக்கும் உறுதியை தருவதோடு வீடு பேற்றினையும் அளிக்கும் என்பதே 7 கடல் அழித்த படலமாகும். இந்த படத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்ன என்றால், கடலில் நீராடுவது உடலுக்கும் உள்ளத்துக்கும் உறுதியை தருவது, அது மட்டுமல்ல வீடு பேற்றினையும் தருவது என்பதை புரிந்து கொள்ள முடியும். அன்பு நேயர்களே, திருவிளையாடல் தொடர் சிந்தனையில் நாளை இன்னொரு படலத்தை சிந்திக்க எடுத்துக்கொள்வோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்கள். இது உங்கள் சேனல் ஜி. உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வணக்கம்.